பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு 1% வாய்ப்பாக மெஜாரிட்டி இல்லாமல் போச்சுன்னா நாளைக்கு விஜயோடு சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜய் எதிர்த்து பெரிய கேண்டிடேட்டை போடாமல் அதை பாமக தள்ளியிருக்காங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியாம விஜய் வெற்றி வாய்ப்புக்கு அது உதவுற மாதிரி பண்ணிருப்பார். திருச்சியில் நிற்கிறதுனால பக்கத்து தொகுதிகளுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும், அங்கேயும் ஒரு புஷ் கிடைக்கும், அதுக்காக நிற்கிறாருன்னு சொல்லலாம். அதிமுக இருந்து அதிகமாக எடுக்கணும், இல்லை பாமக கூட்டணி 10% கீழே போனா தான் டி நகர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு சிக்கலாம். புசியானந்த் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். காட்டுமன்னார் கோயிலை தேர்ந்தெடுத்து நின்று இருப்பது ஒன்று, அது அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கும்னு சொல்லலாம். திமுக கூட்டணி வெற்றி பெறாது, போகிற ஆட்சி கூட்டணி ஆட்சி இருந்தா மந்திரி சபை வந்தா தன் கட்சியில வேற ஒருத்தனுக்கு மந்திரி கொடுக்காம தானே ஆகணும். கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிப்பார். செந்தில் பாலாஜி ஓடி ஒளிந்துள்ளார் தன்னுடைய கரூர்ல இருந்து. ஸோ இதெல்லாம் திமுக டிஃபென்ஸ்ல இருக்குங்கிறத தெளிவாக காட்டு. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சு, யார் யார் எங்கெங்க போட்டிடுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டார் வேட்பாளர்களில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பெரம்பூரில் போட்டிடுறாரு. எதிரில் யார் யார் போட்டிடுறாங்க? பாமகலேருந்து ஒருத்தர் இப்போ இறங்கியிருக்காங்க. எப்படி இருக்கும் அவங்க கள நிலவரம்? பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் திமுக இப்பொழுது இருக்கிற ஆர்டி சேகர் என்ற பழைய எம்எல்ஏவே போட்டிருக்காங்க. அதிமுக என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய கூட்டணியான பாமக கொடுத்தாங்க. பாமகவில் அங்கே திலகவதின்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ரெக்கார்டு பண்ணவங்க. சென்ற முறை மிக அதிகமான ஓட்டில் தோத்தது அவங்க. திண்டுக்கல் பெரியசாமிக்கு ஏற்றாப்புல 1 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக தோற்றதில் நம்பர் அதிகமான மார்ஜின் அந்த சைடில் பார்த்தா. ஸோ அவங்கள கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இல்லை, அது பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு 1% வாய்ப்பாக மெஜாரிட்டி இல்லாமல் போச்சுன்னா நாளைக்கு விஜயோடு சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். விஜய் எதிர்த்து பெரிய கேண்டிடேட்டை போடாமல் அதை பாமக தள்ளியிருக்காங்க. பாமகவும் அவர் வன்னியரை சேர்ந்தவர் இல்லை, பட் நல்ல ஒரு அறிவுஜீவி, அவர் நிறைய புத்தகங்கள் எழுந்தவங்க, அந்த மேடம் திலகவதின்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த சீட்டை கழுவி விட்டது. விஜய் வெற்றி பெறுவது, தன்னுடைய ஓட்டு பிரிக்காமல் விஜய் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியாமல் விஜய் வெற்றி வாய்ப்புக்கு அது உதவுற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் விஜயே இன்னொன்று என்ன பண்ணியிருக்கார், இங்கே மட்டும் நிற்காமல் திருச்சி கிழக்கையும் தேர்ந்தெடுத்திருக்கார். சரி, திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40% மேலே அங்கே கிறிஸ்துவர்கள் 90,000 ஓட்டுகள் இருக்குங்கிறாங்க. ஏற்கனவே 1000 கோடிக்கு மேலே ஆர்சி சர்ச்சில் ஊழல் செய்த இனிகோ இறுதிராஜ் அங்கே போன தடவை ஜெயிச்சிருக்கார். ஸோ அவரை எதிர்த்து நிற்கிறார். இது 2 விதமாகவும் பார்க்கப்படும். ஒன்று அவர் திருச்சியில் நிற்கிறதுனால பக்கத்து தொகுதிகளுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும், அங்கேயும் ஒரு புஷ் கிடைக்கும், அதுக்காக நிற்கிறாருன்னு சொல்லலாம். எதிரிகள் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு பெரம்பூரில் ஜெயிக்கிறாருங்கிற நம்பிக்கை இல்லை, அதனால கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற இடத்துல இங்கே வந்து நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் 2 இடத்துல நின்னபடி இப்போ படிக்கு பார்த்தால் ராகுல் காந்தி 2019 தேர்தலில் ஒரு இடத்துல ஜெயிச்சு ஒரு இடத்துல தோத்தார். ஆனால் 2024 2லேயும் ஜெயிச்சு வயநாடு ராஜினாமா பண்ணிட்டு இப்போ பிரியங்கா அங்கே ஜெயிச்சாங்க திருப்பி. ஸோ அதனால 2யும் ஜெயிச்சாலும் ஒன்றை ராஜினாமா பண்ணணும். ஸோ இது வந்து ஜெயலலிதா 91 என்னமோ 2 இடத்துல நின்னாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டில் யாரும் நின்னது கிடையாது. ஸோ இப்போ மோடியும் 2014 இதில் காசியில் நின்னார், இதில் குஜராத்தில் வதோதராவில் பரோடாவில் நின்று அதை ராஜினாமா பண்ணார். ஆனால் சினிமா துறையிலிருந்து பார்த்தால் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் 2 தொகுதியில் நின்னார், 1 தொகுதியில் வெற்றி பெற்றார், 1ல் தோற்றார். ஸோ அது பெரிய ராசி கிடையாது சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தா. பட் விஜய் பெரம்பூர் தொகுதி கிட்டத்தட்ட அவங்க ஆரம்பித்த உடனே 45,000 தொண்டர்களை முதலில் சேர்த்த தொகுதி, ப்ளஸ் கிறிஸ்தவர்கள் அதிகம்னு பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா இது திமுகவுடைய கோட்டையாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 இல்லை திமுக கோட்டை இல்லை, திமுக கோட்டைன்னு கிடையாது. இது பெருமளவில் உங்களுக்கு இந்த தொகுதி முன்னால் ரிசர்வ் தொகுதியாக, எஸ்சி மக்களுக்காக ரிசர்வ் பண்ண தொகுதியாக இருந்து சத்யவாணி முத்து முதல் இவங்க வரைக்கும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. பிறகு கம்யூனிஸ்டுகள் அதிகமாக ஜெயித்த பகுதி. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு பெரம்பூர் அந்த ஏரியா ஐசிஎஃப் ஒட்டின பகுதிகள்லாம் தொழிலாளர்கள் அதிகம். ஸோ இது எளிது கிடையாது. பட் ஜென்சிக்கள் ஓரளவு நிறைய உண்டு, புதிதாக வேலை கிடைச்சி வர்றவங்க. ஸோ 25-30% ஈஸியாக விஜய் எடுப்பார். அதுக்கு மேலே
திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு 15 பாமகவுக்கு 15% மேலே போச்சுன்னா இவருக்கு கஷ்டம். பாமக அதிகம் பிரிக்காமல் இவர் திமுக எதிர்ப்பு ஓட்டை மொத்தமாக வாங்கினா வெற்றி வாய்ப்பு இருக்குது. இல்லை கஷ்டம்தான். அவ்வளோ விஜய் வெற்றி வாய்ப்புன்றதே எங்க கஷ்டம் எளிது கிடையாது. அவர் 25லேருந்து 30 எடுப்பார். மும்முனை போட்டியில் 35 தாண்டினா தான் வெற்றி வாய்ப்பை இது பண்ணலாம். இப்போ திமுக 45% ஓட்டு வச்சுருக்காங்க. அதில் 5% விஜய் எடுக்கிறாருன்னா 40ல் நிற்கிறார். பட் அதிமுகலேருந்து எவ்வளோ எடுக்கிறாரோ தான் அப்போ தான். ஏன்னா அவங்க 2 பேர்ட்டேருந்து எடுத்தால் தான் எடுக்க முடியும். ஸோ அதிமுகட்டேருந்து அதிகமாக எடுக்கணும். இல்லை பாமக கூட்டணி 10% கீழே போனால் தான் இவர் ஜெயிக்க முடியும். இதே மாதிரி இப்போ நம்ம டி நகர் தொகுதிக்கு வந்தோம்னா புசியானந்த் அவர்கள் போட்டியிட்டதா சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் இருந்தார். இப்போ அன்பழகன் மகன் அவர் வந்து இறக்கியிருக்காங்க திமுக சார்பில். இந்த போட்டின்றது எந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுக்கும் சார் அந்த தொகுதியில்? இல்லை, டி நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை அதிமுகவில் சத்யா என்பவர் அந்த மாவட்ட செயலாளர் அவரே தான் இந்த முறையும் நிற்கிறாரு. போன முறை வெறும் 143 ஓட்டில் தான் தோத்தார். ஸோ அதனால ரொம்ப கடினமான சீட்டு. அங்கே இப்போ பிராமின்ஸ் அதிகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த சீட்டு கஷ்டமாகும். ஆனால் நீங்கள் சொன்ன அளவுக்கு போன முறை நின்ற கருணாநிதி யாருன்னு சொன்னால், நீங்கள் டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரங்கனா ஸ்ட்ரீட்டில் நுழையிற கார்னரில் அன்பழகன் பழக்கடைன்னு பார்ப்பீங்க. ஸோ பழக்கடை அன்பழகன் அவர் தான் வந்து அங்கே ஒரு காலத்தில் வேட்பாளராக இருந்தார். கடைசியாக சேப்பாக்கம் திருவள்ளுவனுக்கு மாற்றப்பட்டார். அவருக்கும் கருணாநிதிக்கும் ஒரு ராசி சொல்லுவாங்க, நீ ஜெயிச்சா நான் தோற்றுருவேன், கூட்டணி கட்சி தோற்றுரும் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி இருந்த நிலையிலிருந்து மாறி அவர் கொரோனா பீரியடில் அவரை கட்சி பணிக்கு அழைச்சதில் ஜுரம் ஃபீவர் வந்து இறந்து போயிட்டார். அந்த இடத்துல உதயநிதி ஜெயிச்சிட்டு இருக்கார். அவருக்கு பிறகு அவருடைய தம்பி கருணாநிதி, அதாவது பழக்கடை அன்பழகனுடைய தம்பி கருணாநிதி கொடுத்தாங்க. இந்த முறை ரொம்ப கெட்ட பேர் உண்டு அவருக்கு. அதனால அவருடைய மகன் பழக்கடை அன்பழகனுடைய மகனுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான சீட் தான். டி நகர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு சீட்டு தான் அது. அப்போ புசியானந்த் அவர்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. புசியானந்த் 3வது இடத்துக்கு வரது கூட கஷ்டம். ஏன் புதுச்சேரி தேர்தலில் நின்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்குமோ தமிழகத்தில் நிற்காம? இல்லைம்மா, அதாவது ஒன்று புரிஞ்சுக்கங்க, இது ரசிகர் கூட்டங்கிறது வேற, ஓட்டுங்கிறது வேற. இன்னொன்று, விஜய் நடத்தின கூட்டங்கள் எல்லாம் 5000 பேர் சேர்க்கிற மாதிரி நிர்வாகிகள் கூட்டம் 2 தான். விக்கிரவாண்டியும் மதுரை 2 மட்டும்தான் மாநாடுன்னு போட்டது. மீதி எல்லாமே போலீஸ் கட்டுப்பாட்டுடன் 5000 பேர் நீங்கள் கூட்டம் சேர்த்து அதில் கூட்டம் வருதுங்கிறீங்க. ஒரு தொகுதியிலேயே குறைஞ்சபட்சம் 2 லட்சம் வாக்காளர்கள். ஸோ நீங்கள் 10 தொகுதிக்கு ஒரு இடத்துல பொது இடத்துல வச்சு 5000 வைக்கிறீங்க. அதுலேயே உங்களுடைய ரெகுலர் ஆளுங்கன்னு ஒரு 1000 பேர் வந்துடுறாங்க. ஸோ அந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் ஓட்டாக பார்க்க முடியாது. கன்வர்ஷன் கடந்த 2 நாளில் அவருடைய வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு என்னுடைய நண்பர்கள் எடுத்த சர்வேலையும் அந்த பழைய ஹைப்பு இல்லைன்னு வருது. புசியானந்த் வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம். இதனை எடுத்து பார்த்தோம்னா நம்ம பெரம்பூர் பக்கத்தில் இருக்க வில்லிவாக்கம் தொகுதியில் பார்த்தோம்னா ஆதவர்ஜன் அவர்கள் களமிறங்கியிருக்காரு. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய ஆள் வந்து களமிறங்கியிருக்காரு. அண்ணா நகர்லேருந்து பெரிய கையை வந்து அங்கே தூக்கி ஆதவர்ஜனாக்கு ஆப்போசிட்டில் நிறுத்திருக்கோன்ற மாதிரியான பில்டப்ஸ் நிறைய இருக்கே சார். இல்லை, வில்லிவாக்கத்தில் சென்ற முறை எம்எல்ஏவாக இருப்பவர் பேராசிரியர் அன்பழகன் மகன். பேராசிரியர் இல்லை, அவர் பேராசிரியராக இருந்தது கிடையாது, லெக்சரராக தான் இருந்தாங்க. பட் இவங்க டைட்டிலில் போடுவாங்க முன்னாள் கல்வி அமைச்சர் திரு அன்பழகனுடைய மகன் பேரன் இருந்தார் வெற்றியழகன். பட் அவர் பேரில் தொகுதியில் நல்ல பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த முறை வில்லிவாக்கம் தொகுதியை G² கார்த்திக்குடைய மகன் மோகனுக்கு கொடுத்தாங்க. கார்த்திக் மோகனுக்கு கொடுத்துருக்காங்க. G² உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சபரீசனோடு பார்ட்னராக. நீங்கள் கூட ஈசிஆரில் தான் உங்களுக்கு வீடுன்னு நினைக்கிறேன். ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா எந்த புது லே அவுட் போட்டாலும் G² தான் இருக்கும். மோகன்கிறவர் அண்ணா நகர் எம்எல்ஏவாக இருந்தார். அண்ணா நகருக்கு இப்போ புது ஆளை மாற்றிவிட்டு அந்த சீட்டை அவருக்கு கார்த்திக்கு கொடுக்காம இங்கே வில்லிவாக்கத்துக்கு அமைச்சிருக்காங்க. ஏன்னா வில்லிவாக்கத்தில் இப்போ ஆதவர்ஜுன் நிற்கிறாருன்னா ஆதவர்ஜுன் வந்து எந்த ஃபேமிலின்னு எல்லாருக்கும் தெரியும், லாட்ரி மார்ட்டின். அந்த ஃபேமிலி எப்படி ஒர்க் பண்ணுது? மாமியார் இல்லை இதில் அதிமுகவில் லால்குடி தொகுதியில் நிற்க போகிறாங்க லீமா ரோஸ். அப்போ லாட்ரி விசஸ் லேண்டுக்கு போட்டின்றீங்களா? இல்லை வரேன். ஸோ அந்த பக்கம் அவங்களுடைய இன்னொரு மகன் ஜோ சார்லஸ் மார்ட்டின் பாண்டிச்சேரியில் நிற்கிறார். அவர் ஒரு 600 கோடி தான் சொத்து கட்டியிருக்கார். ஒரு 44 கோடி வைரம், ஒரு 14 கோடி தங்கம், இடங்கள்னு சொல்லி ஒரு 600 கோடி தான் காட்டியிருக்கார். இப்போ லீமா ரோஸ் எவ்வளோ காட்டுவாங்க லால்குடியில் தெரியாது. ஆதவர்ஜுனாவுடைய மனைவி கிட்டத்தட்ட ஒரு 43 கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்க. ஸோ இது பண முதலைகள் மோதுமிடமாக இருக்கும். பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அண்ணா நகரில்
நீங்கள் கூகுளில் போய் தேடினீங்கன்னா பொங்கல் பரிசுன்னு போட்டிங்கன்னா இந்த கார்த்திக்குடைய அப்பா கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் பழைய செகண்ட் ஹேண்ட் வண்டியில் வச்சுருக்கீங்க, நீங்கள் திமுகவில் இருந்தால் உங்களுக்கு புது ஸ்கூட்டர் கொடுத்துருப்பாங்க. பல பேருக்கு ஸ்கூட்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் என்று பரிசு பொருட்கள் கொடுத்த வீடியோ ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கட்சிக்காரங்களுக்கு. இது சாதாரண தொகுதிக்கு 30 கட்சி, 20 எம்எல்ஏ செய்யணும் நிற்கிறவங்க. இது தவிர விஐபி தொகுதியாக இருந்தால் 100லேருந்து 150 கோடி வரைக்கும் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த முறை தமிழக வாக்காளர்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம், கேட்டு வாங்கலாம். ஸ்வீட் பாக்ஸையா? ஸ்வீட் பாக்ஸ் உங்களுக்கு தரமாட்டாங்க. உங்கள் ஷேர் 5000லேருந்து 10,000 ரூபா ஒரு ஓட்டுக்கு கிடைக்கும். ஸ்வீட் பாக்ஸோட ஷேர் எவ்வளோ சார்? ஸ்வீட் பாக்ஸ்னா 1 கோடிமா, அது 30 ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் தான் 2 லட்சம் பேருக்கு பிரித்து தருவாங்க. 2 லட்சம் ஓட்டர்களுக்கு 30 ஸ்வீட் பாக்ஸ். ஸ்வீட் பாக்ஸில் பணம் அப்போ சப்ளை ஆகுதுன்றீங்களா? ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னா 1 கோடி ரூபாய்மா. ஸோ ஒரு தொகுதிக்கு 25, குறைந்தபட்சம் 25 கோடி ஸ்வீட் பாக்ஸ்கள் 10 பேரிடம் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது ஜூனியர் உடன் கழுகாரில் போட்டிருக்காங்க. இது தவிர வேட்பாளர்கள்ட்ட நீ எவ்வளவு செலவு பண்ணுவ, 20 சி பண்ணாதான் நாங்கள் கொடுப்போம் என்று டிஆர் பாலுவும் இவங்களும் வேட்பாளர்களுடைய நேர்காணலில் சொன்னதாக தெளிவாக வருகிறது. ஸோ 50 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு செய்வதற்கு திமுக தயாராக உள்ளது. ஒரு பக்கம் இப்போ தாவைக்கால இவங்களுடைய தொகுதியெல்லாம் பிரிச்சுட்டு அவங்க வேலையை ஆரம்பிக்க, திமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ வேட்பாளர் பட்டியல் வந்துச்சு. வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாகவே போயிட்டுருக்கே சார். முதல் படியாக பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து காட்டுமன்னார் கோவிலில் இப்போ போட்டிடுறாரு. அதை எப்படி பார்க்கலாம் நம்ம? ஏன் காட்டுமன்னார் கோவிலை தேர்ந்தெடுத்தாரு? இல்லை, அவர் நிற்கிறதுக்கு அவர் முழு உரிமை உண்டுமா. என்ன ஒரு விஷயம்னா, அவர் ஏற்கனவே சிதம்பரம் தொகுதி எம்பியாக இருக்கார். ஸோ சிதம்பரம் தொகுதி எம்பிங்கிறது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 2029 வரைக்கும் அவருக்கு எம்பி பதவி இருக்குது. இப்போ இதில் ஜெயிச்சார்னு சொன்னால் 2ல் 1 ராஜினாமா பண்ணணும். திருப்பி தனியாக இடைத்தேர்தல் வந்தால் என்ன ஆகும்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் நிற்கிறார்னு யோசித்தால், இப்போ வருகின்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே அல்லது மக்கள்கிட்ட போய் பேசுகிறவங்க இந்த ஆட்சி திருப்பி வராது. ஸோ வந்தாலும் 2 கூட்டணியுமே 100 சின்ன சின்ன கட்சிகள் மிச்சம்னு வரப்ப இவர் ஒரு 8 சீட்டில் நிற்கிறல 6 சீட் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய பாசிட்டிவாக பார்க்குறது, சென்ற முறை 6 வாங்கி 4 ஜெயிச்சாங்க. அவரை மந்திரி இது கூட்டணி அப்படின்னு கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறப்ப அவருக்கு அமைச்சரவை போஸ்ட்டோ துணை முதல்வர் ஜாதி அடிப்படையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் காட்டுமன்னார் கோயிலை தேர்ந்தெடுத்து நின்றிருப்பது ஒன்று, அது அந்த அந்த டிஸ்ட்ரிக்ஸில் கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கும்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி திமுக கூட்டணி வெற்றி பெறாது, ஆனால் வரப்போகிற ஆட்சி கூட்டணி ஆட்சி இருந்தால் மந்திரி சபை வந்தால் தன் கட்சியில் வேற ஒருத்தனுக்கு மந்திரி கொடுக்காம தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்லையும் திருமாவளவன் காட்டியிருக்கார். ஸோ இது என்ன காட்டுதுன்னா, நிற்பது திமுக வெற்றி பெறும் நிலையில் இல்லை என்பதை மறைமுகமாக உறுதி செய்கிறார். ஸோ 3 கூட்டணிகளும் பெரும்பாலான வேட்பாளரில் அனுப்பிச்சிட்டாங்க. பாஜக, காங்கிரஸ் மாத்திரம் எப்பயுமே டெல்லியிலேருந்து வரணும், கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ 3 கட்சி கூட்டணியுடைய வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தா அதிமுக கொஞ்சம் பலம் வாய்ந்ததாக ஒரு கான்ஃபிடென்ஸோடு இறங்குது. திமுக டிஃபென்ஸில் போயிருக்கு. நேற்றைக்கு கொடுத்துருக்கிற பெண்களுக்கு கூட நான் அவங்க ஃப்ரிட்ஜுன்னு சொன்னதுக்கு பதிலாக கூப்பன் எது வேணால் வாங்கிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக இந்த முறை நார்மலாக அவங்களுடைய வாக்குறுதிகளை வந்து இது ஹீரோயின்லாம் சொல்லுவாங்க. இந்த முறை அது மாதிரி எதுவும் இண்டால. பட் அவர்களுடைய வாக்காளர் லிஸ்ட்டு வில்லன் மாதிரி ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி தாம்பரம், பல்லாவரம், தட்டிநகர் போன்ற இடங்களில் கொடுத்த வேட்பாளர்கள் கட்சிக்கு எதிராக ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான பல சீட்டுக்களை கோயம்புத்தூர், அதாவது காங்கிரஸுக்கு 10 சீட்டு போன முறை திமுக புதுசாக கொடுத்துருக்கு. அந்த 10ல் 3 சீட்டு தான் ஜெயிச்ச சீட்டு, 7 சீட்டு தோத்த சீட்டு தள்ளியிருக்காங்க. அதில் கோயம்புத்தூரில் 2 சீட்டு. அதிலலாம் நான் 30% தாண்டி காங்கிரஸால் வாங்க முடியாது. ஸோ வேற அவங்க போன தடவை ஜஸ்ட் தோத்த கொஞ்சம் தோத்த தொகுதியை இந்த தடவை செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து ஓடி போயிருக்கார். கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் மிக அதிக அளவில் உழைச்சிருக்கார். இங்கே நின்னா நம்ம தோத்துருவோன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் மிக மிக லீடு அதிகமாக, அதாவது போன முறை கமலஹாசன் தோற்ற தொகுதி வானதி சீனிவாசன் ஜெயிச்சா கூட அங்கே மும்முனை போட்டி இருந்தது. அதாவது இவங்க வானதி ஜெயிச்சது 2000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் 2வது வந்தது கமலஹாசன், 3வது வந்தது காங்கிரஸ்காரர், அவரும் அதை விட 2000 தான். ஸோ இவங்க 2 பேரையும் கூட்டியிருந்தா அவங்க 60,000 ஓட்டு லீடு போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப் சீட்டை எடுத்துக்கிட்டு செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஓடி இருக்கிறார். பட் அங்கே அதிமுக சார்பிலும் ஒரு பெரிய கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க, அம்மன் அருள்னு சொல்லிட்டு. அவரும் சிறப்பாக செயல்படுவார்.
ஸோ கோயம்புத்தூர் வடக்கு ஒரு கண்டெஸ்ட் நல்லா இருக்கும். கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிப்பார். செந்தில் பாலாஜி ஓடி ஒளிந்துள்ளார் தன்னுடைய கரூர்ல இருந்து. ஸோ இதெல்லாம் திமுக டிஃபென்ஸில் இருக்குங்கிறத தெளிவாக காட்டி தொடர்ந்து நம்ம காத்திருப்போம் சார். பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி.